எபிரேயர் 13வது அதிகாரம் 16வது வசனம் இப்படியாக சொல்கிறது, அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதன் மேலே பிரியமாக இருக்கிறாரு அப்படின்னா, நன்மை செய்கிறதுலையும் இன்னும் தான தர்மங்கள் பண்ணுறதுலையும் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறாரு. நம்ம மற்றவங்களுக்கு நன்மையும் தான தர்மங்களையும் செய்யணும். நீங்கள் யோசிக்கலாம், நான் மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறேன், இன்னும் தான தர்மங்களையும் செய்கிறேன், அப்படி செஞ்சும் எனக்கு எந்த பலனும் கிடைக்கல, நான் செஞ்ச நன்மைக்கு கூட யாருமே என்னை திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் நம்ம நன்மை செஞ்சு நமக்கு எதுவுமே கிடைக்க போகிறதில்ல. ஆனால் நம்ம செய்கிற பலிகள் மேலே ஒருவர் பிரியமாக இருக்கிறாரு. அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நீங்கள் நன்மை செய்ய செய்ய ஆண்டவர் அதற்கான பிரதிபலனை உங்களுக்கு தருவார். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் அதில் பிரியப்படுகிற தேவன் இல்லையா? மனுஷன் நீங்கள் செஞ்ச நன்மையையும் தான தர்மத்தையும் மறக்கலாம், ஆனால் ஏசப்பா மறக்க மாட்டாங்க. அதுக்கான பிரதிபலனை உங்களுக்கு தருவாங்க. நன்மை செய்கிறது அப்படின்னா தீங்கான காரியங்களை நம்ம மற்றவங்களுக்கு செய்யாமல் நல்ல எண்ணங்களோடு நல்ல செயல்களை நம்ம செய்கிறது தான் நன்மை செய்கிறது. தான தர்மங்கள்னால் ஒருத்தங்களுக்கு ஏதோ ஒன்று குறைவுபட்டிருப்பாங்க, அந்த குறைவை நம்ம நிறைவாக்குறது தான். ஒருத்தங்க பசியோடு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஆகாரம் கொடுக்கலாம், இல்லை ஒருத்தங்களுக்கு படிப்பறிவு இல்லாமல் இருக்கலாம், நம்ம படிக்க சொல்லி கொடுக்கலாம். இப்படி நம்ம நன்மை செய்து நம்ம தான தர்மங்களை செய்யும்போது தான் ஏசப்பா நம்மளை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி ஏசப்பா விரும்புகிற இந்த பலியை நம்ம செய்ய ஒப்பு கொடுப்போம். ஏசப்பா நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.